ஸோ எஸ்டே யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ளோசிங் வந்து ரெட்ல தான் இருக்கு. பட் இது ப்ராஃபிட் புக்கிங்கோ இல்ல மார்க்கெட் ஃபாலோன்னு கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, ஃப்ளாட்டான பேசிஸ் தான் ரெட்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. அண்ட் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி காஷியஸா இருக்காங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபெட் சைட்லேருந்து எந்த ஒரு கிளியர் சிக்னலும் இல்ல. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு ரேட் கட்ஸ் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, யுஎஸ் கவர்மெண்ட் அந்த ஷட் டவுன் கொண்டு வந்தது இன்னும் ஷட் டவுன்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் டேட்டாஸ் எல்லாமே வந்து டிலே ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மோர் ஆர் லெஸ் கிளாரிட்டி அப்படிங்கிறது டேட்டாலேயும் நம்மளுக்கு கிடைக்கல, கவர்மெண்ட் சைட்லேயும் கிடைக்கல, அண்ட் ஃபிட் சைட்லேயும் கிடைக்கல. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக பாஸ் எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்களால மைல்டாக ரெட் க்ளோசிங் வந்து நம்மளுக்கு S&P 500 இருக்கட்டும், டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், ஈவன் நாஸ்டாக்காக இருக்கட்டும் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தோம்னா, கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த ஃப்ளாட் நம்பர்ஸ் நம்மளுக்கு நிஃப்டியில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் சேம் அதே ஓல்டு ரீஜன்லேயே தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த 25,000 to 25,220 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகக்குள்ள எகைன் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்குள்ள எகைன் நம்ம மார்க்கெட்டில் எஸ்டே மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ப்ளே தான் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கரண்ட்டாக டேட்டாவும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐடி டேட்டா பார்த்தீங்கன்னா, டேட்டா கொஞ்சம் புல்லிஷாக இருக்காங்க. பட் இது பொசிஷனல் ட்ரேடுக்கான பயாஸ் கிடையாது. ஜஸ்ட் இன்ட்ராடேக்கான பயாஸ் மட்டும்தான். ரீசன் ஸ்டில் இன்னும் அந்த அக்ராஷனான ஷார்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் லாஸ்ட் 5 டேஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னாலும் சேம் அதே ஸ்டோரியில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ராடே பேசிஸில் புல்லிஷாக இருக்க காரணத்தினால ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு இந்த 25,220க்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 25,220 மார்க் பண்ணிங்க. அண்ட் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணக்குள்ள புல்லிஷாக இருக்கும். நம்ம பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். ஸோ நீ கீ லெவல் வாட்ச் பண்ண வேண்டியது 25,220. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.